கிறிஸ்துவில் பிரியமான உடன் விசுவாசிகளே, உலகம் முழுவதிலுமிருந்து இந்த மத்திய வார தொழுகையிலே எங்களோடு கூட இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்திலே இந்த மாலை பொழுதில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாம் இணைந்து இந்த மத்திய வார தொழுகையிலே கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்துள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, பரிசுத்தரும் கிருபை நிறைந்தவருமாகிய நல்ல கடவுளே, மீண்டும் ஒரு மத்திய வார தொழுகையில உம்மை ஆராதிப்பதற்குரிய வாய்ப்பை, சிலாக்கியத்தை அடிமைகளுக்கு நீ தந்தபடியா ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் கிடைக்காத இந்த நல்ல சந்தர்ப்பத்தை நீர் எங்களுக்கு தந்தீரையா. உலகம் முழுவதிலும் இருந்து நாங்கள் ஒரு குடும்பமாக இணைந்து உம்மை ஆராதிக்க, உம்மை பாடி துதித்து மைமைப்படுத்த தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையின் மூலமாக ஆவியானவர் கொண்டு வருகிற தெய்வ சமாதானத்தையும் இரக்கங்களையும் கிருபைகளையும் நாங்கள் விசுவாசத்திலே சொந்தமாக்கி கொள்ள கிருபை தார். பலவிதமான சூழ்நிலையில் இருந்து கொண்டு எங்களோடு கர்த்தரை ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றி தார். உம்முடைய திருநாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். எங்களை முற்றிலும் மறைத்து போடும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாடல் புத்தகத்திலே 57வது ஞான பாடல் சேர்ந்து பாடுவோம். பராபரனே உமது ராஜாசனத்தின் அண்டைக்கு பணிந்து தாழ்மையாய் வரும் இப்பாவியை தள்ளாதேயும் என்ற பாடல் சேர்ந்து பாடுவோம்.
14வது சங்கீதத்தை சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 14. கடவுள் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் கெட்டுப்போய் அருவருப்பானவைகளை செய்திருக்கிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனுமில்லை. கடவுளை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் வானத்திலிருந்து மனுமக்களை நோக்கி பார்க்கிறார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரர் யாவரும் அறிவற்று போனார்களா? ஆகாரத்தை புசிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறதில்லை. அதோ அவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. கடவுள் நீதிமானின் சந்ததியாரோடே இருக்கிறாரே. சிறுமையானவனுடைய ஆலோசனையை அவமாக்க பார்க்கிறீர்கள். கர்த்தரோ அவனுக்கு அடைக்கலாம். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தமது ஜனத்தின் துன்பத்தை நீக்கும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு சந்தோஷமும் உண்டாகும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட திருமுறை பகுதிகளை நாம் வாசிக்கலாம். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட முதல் திருமுறை பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். ஏசாயா 40 வசனங்கள் 1 முதல் 5 வரை. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்ததென்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவாந்தர வழியில நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும், வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாயிற்று என்பது. இன்றைக்காக கொடுக்கப்பட்ட நிருப பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள். ரோமர் நிருபம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை. அன்றியும் பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நான் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது என்பது. இன்றைக்கான நற்செய்தி பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வரை. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேர முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள் என்பது. இன்றைக்கான திருமறை பாடங்கள் யாவும் வாசித்து முடிந்தது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம்
இருந்தவாறே பயபக்தியோடு திரியேக கடவுளிலே வைத்திருக்கிற விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படி பயபக்தியாய் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாள் இடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கு ஏறி சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலா நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த மத்திய வார தொழுகையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆமென். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு மத்திய வார தொழுகையிலே உங்கள் யாவரையும் சந்திக்கவா, கர்த்தருடைய வேதத்தை நாம் தெரிந்து கொள்ளவா, வேத வசனத்தின் மூலம் ஆவியானவர் நம்மோடு பேசுவதற்கு இடம் கொடுக்கவா ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளின் சிந்தனைக்காக ஆவியானவர் நமக்கு தருகிற இறை வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 13வது வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீர் பேசவா, எங்களுக்கு ஆறுதலை அளிக்கவா சித்தம் கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலே பலவிதமான சூழல்களில் இருந்து கொண்டு உம்முடைய ஆறுதலுக்காக கெஞ்சி நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் பரம ஆறுதலின் இரகசியத்தை அறிந்து கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆங்கில கிறிஸ்தவ பாடல்களில ஒரு பாடல் அநேகருடைய உள்ளங்களை தொட்ட பாடலாக இன்றளவும் இருக்கிறது. அந்த பாடலை எழுதினவர் ஹைச்சி சாஃபோர்டு என்கின்ற ஒரு கவிஞன். அந்த பாடல், ஒன் பீஸ் லைக் எ ரிவர் அட்டெண்டத் மை வே, on sorrows like a sea billows roll, whatever my let thou lost taught to me say, it is well with my soul. சமாதானம் ஒரு நதியை போல புரண்டு வரும்போது, கடலை போல சமுத்திரத்தை போல துக்கங்கள் சோகங்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. என்னதான் என் வாழ்க்கையில் நடந்தாலும் எல்லாமே நன்றாகவே நடக்கிறது, எல்லாம் நன்றாகவே இருக்கிறது. இந்த கவிஞர் சாஃபோர்டு சிகாகோ பட்டணத்தில் உள்ள ஒரு பெரிய தொழில் அதிபர், பிசினஸ்மேன். சிகாகோவில் ஏற்பட்ட தீ விபத்தில் இவருடைய தொழில் நிறுவனம் அப்படியே எரிந்து சாம்பலாய் போனது. பெரிய கோடீஸ்வரராய் இருந்து தொழில் அதிபராக இருந்த சாஃபோர்டு ஒரு நிமிஷத்துல ஒரு நாளில் கீழ நிலைமைக்கு வந்தான். சிகாகோ பட்டணத்தை விட்டு வெளியேற தீர்மானித்தான்.
அவர் கப்பலேறி போக ஆரம்பிக்கும் போது அவருக்கு ஒரு செய்தி வருகிறது. அவருடைய 4 பிள்ளைகளும் அவருக்கு பின்னால பிரான்ஸ் தேசத்துக்கு போகக்கூடிய ஒரு கப்பலில் வந்தாங்க. அந்த கப்பல் மூழ்கி 226 பேர் மரித்தார்கள். அதில் அவருடைய 4 பிள்ளைகளும் மரித்து போனார்கள் என்ற செய்தியை கேட்கிறார். வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்த நிலையில அவர் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து ஆண்டவருடைய ஆறுதலுக்காக கெஞ்சுகிறார். ஆண்டவர் அவருடைய உள்ளத்துல ஒரு அபரிமிதமான ஆறுதலை கொடுத்தார். இனம் புரியாத ஒரு ஆறுதலை ஆவியானவர் அவருடைய உள்ளத்திலே கொண்டு வந்தார். அந்த ஆறுதலை பெற்றவராக அவர் இந்த பாடலை எழுதினார். இன்றைக்கும் கவலையில, கண்ணீரில, துக்க சாகரத்தில், இழப்பின் அனுபவத்தில் மூழ்கி கிடக்கிற அநேகம் பேர் இந்த பாடலை பாடும்போது உள்ளத்திலே ஆறுதலை பெறுகிறார்கள், சமாதானத்தை பெறுகிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, யாருக்கு ஆறுதல் தேவை? வேதம் சொல்லுகிறது, அழுகிற குழந்தைக்கு ஆறுதல் தேவை. ஒரு குழந்தை அழுகிறது, அதை தாய் அப்படியே தேற்றுவாள். ஒருவேளை வியாதியினால் இருக்கலாம், அல்லது வேறு ஏதோ சின்ன பிரச்சனையினால் இருக்கலாம். குழந்தை அழும்போது தாயினுடைய இயல்பை குழந்தை அழாதே என்று தன் மடியில எடுத்து வைத்து தேற்றுவாள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு ஆறுதல் தேவை. ஏசாயா 40:1 சொல்லுகிறது, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். 2 சொல்லுகிறாரு, எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரம நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்ததென்றும் அதற்கு கூறுங்கள். கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் அக்கிரமம் செய்ததினால அவருடைய கோபம் பொங்கி எழுந்து ஆண்டவர் அவர்களை தண்டித்திருக்கிறார். ஆண்டவர் அவர்களை சிறையிருப்புக்கு அனுப்பி இருக்கிறார். அவர்கள் கொடுமையான சிறை அனுபவங்களினால ஒடுக்கப்பட்டவர்களாக, நொறுக்கப்பட்டவர்களாக மனமுடைந்திருக்கிறார்கள். ஆண்டவர் மனம் உருகி தம்முடைய ஜனத்தை ஆற்றுப்படுத்துவதற்கு, தேறுதல் அடைவதற்கு அவர் விரும்புகிறார். அவருடைய இரக்கம் அதை செய்கிறது. 3வது வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் சீடர்களுக்கு ஆறுதல் தேவை என்று இயேசுநாதர் சொல்லுகிறார். யோவான் 14:7 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லும்போது அவர் இப்படியாக சொல்லுகிறார், என்னை அறிந்திருப்பீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். 14:1 சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் பரத்துக்கு போகிறேன் என்று சொன்னபோது சீடர்களுடைய இருதயம் நொறுங்கி போனது, உடைந்து போனார்கள். ஆண்டவர் எங்களை இவ்வளவு தூரம் நடத்தி கொண்டிருக்கிறாரு, அவர் போய்விட்டால் என்ன ஆகும் என்று கலங்குகிறார்கள். 14:27 யோவான் 14:27 சொல்லுகிறாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று அவர்களை ஆறுதல் படுத்துகிறார். சமாதானத்தை கொடுத்து ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறார்.
சீடர்கள் கலங்கி நிற்கும் போது, கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே செல்லும் போது, அந்த சமாதானத்தை அவர்கள் உள்ளத்தில் அவர் வைக்கிறார். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை உயிர்த்தெழுந்த இயேசு ஆண்டவர் அவர்கள் உள்ளத்தில் கொடுத்து சமாதானத்தோடு வாழச் செய்கிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு மாலையில் நம்முடைய ஆண்டவர் எப்படி அவருடைய பிள்ளைகளை தேற்றுகிறார் என்பதை குறித்து ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவர் மனிதர்கள் மூலமாக நம்மை தேற்றுகிறார். கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், பூமியானது சீர்கெட்டு போயிருந்த நேரத்தில் கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலைகளில் எல்லாம் நம்முடைய கையின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி லாமேக்குக்கு பிறந்த பிள்ளைக்கு நோவா என்று பெயரிட்டார்கள். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம் இப்படித்தான் சொல்லுகிறது. சாபம் நிறைந்த பூமியிலே மனிதர்கள் பாவத்தினால தங்களை கெடுத்து நாசப்படுத்தி கொண்டிருந்த நேரத்தில் லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெறுகிறான். அந்த குமாரனை குறித்து அவனுக்கு உயர்ந்த நம்பிக்கை இருந்தது. அவனை குறித்து அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. என்ன எதிர்பார்ப்பு தெரியுமா? கர்த்தர் சபித்த இந்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலோ நம்முடைய கைகளின் பிரயாசத்திலோ இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். நோவா என்றார் ஏற்றுகின்றோம். உண்மையில் அன்பானவர்களை, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் மூலமாக உடன் விசுவாசிகளை தேற்றுகிறார். வேதத்திலே அழகாக நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், யோசேப்பை ஒரு துஷ்ட மிருகம் கொன்றுவிட்டது என்று அவன் சகோதரர்கள் இரத்தம் தோய்ந்த அவனுடைய பலவர்ண அங்கியை கொண்டு வந்து யாக்கோபிடத்தில் காண்பிக்கிறார்கள். தகப்பன் யாக்கோபு சொல்ல முடியாத துக்கம் அடைந்தானா. தான் யாரை அதிகமா நேசித்திருந்தாரோ, யாரிடத்தில் அதிகமா நம்பிக்கை கொண்டிருந்தாரோ அந்த மகன் மரித்து போனான் என்ற செய்தி தகப்பனுடைய உள்ளத்தில் ஒரு உடைவை ஏற்படுத்தியது. யாக்கோபு நொறுங்கி போனான். ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுது, யாக்கோபுவின் குமாரர், அவன் குமாரரும் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்களாம். யாக்கோபு துக்க சாகரத்தில் இருந்தபோது அவனுக்கு உடனடியாக ஆறுதல் சொல்லும்படி வந்தவர்கள் அவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளும் வந்து ஆறுதல் சொன்னார்கள். அந்த ஆறுதலினாலே யாக்கோபு ஆறுதல் அடைய முடியவில்லையா? சில வேளைகளிலே மனிதர்கள் நமக்கு ஆறுதல் சொல்ல நினைத்தாலோ நம்முடைய துக்கம் அதிகமாய் இருக்கிறபடியினால, நம்முடைய இருதயம் அதிகமாய் உடைக்கப்பட்டிருக்கிறதுனால அவர்கள் சொல்லுகிற ஆறுதலின் வார்த்தைகளை கேட்பதற்கு நம்முடைய காதுகள் இடம் கொடுப்பதில்லை. நம்முடைய மனம் அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளினாலே ஆறுதல் அடைவதில்லை. யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, யோபுவின் 3 சிநேகிதர்களான எலிப்பாசும் பில்தாத்தும் சோப்பாரும் யோபுவின் பரிதாப நிலையை கண்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லும்படி வந்தார்கள். யோபு தன் வாழ்க்கையிலே நொறுக்கப்பட்டவராக, உடைக்கப்பட்டவராக, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற நேரத்தில் அவருடைய நண்பர்கள் ஓடி வந்தார்கள், ஆறுதல் சொல்லும்படி வந்தார்கள். அவர்கள் எந்த அளவுக்கு யோபுவை ஆறுதல் படுத்தினார்கள் என்பது வேறு விஷயம்.
சில வேளைகளிலே சில மனிதர்கள் நண்பர்களாய் இருக்கலாம், உறவுகளாய் இருக்கலாம், உடன் விசுவாசிகளாய் இருக்கலாம், நமக்கு ஆறுதல் சொல்லுவதற்காக வருவார்கள். அவர்கள் சொல்லுகிற ஆறுதல் நமக்கு ஆறுதல் தருவதற்கு பதிலாக நம்மை காயப்படுத்துவதாக இருக்கும். ஒரு நண்பர் இருதய நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிற தன்னுடைய சக நண்பரை பார்ப்பதற்காக போனாராம். அப்ப அந்த நண்பர் மருத்துவமனையில் இருதய நோய்க்காக மருத்துவ சிகிச்சை பெற்று வீட்டிலே ஓய்வில் இருந்து கொண்டிருக்கிறார். இவர் அவரை போய் பார்க்கிறார். நீண்டகால நண்பர்கள் 2 பேரும். ஆகையினால இவர் நண்பர் தன்னை விசாரிக்கத்தான் வந்திருக்கிறார் என்று நினைத்து, வாருங்கள் வாருங்கள், உங்களை நான் எதிர்பார்த்தேன், மருத்துவமனையிலேயே நான் எதிர்பார்த்தேன் என்று அவர் சொல்லுகிறார். இவர் எப்படி, பரவாயில்லையா, டாக்டர் நிறைய இது கட்டுப்பாடுகள் சொல்லியிருப்பாங்களே, ரொம்ப ஸ்ட்ரிக்டா எல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பாங்களே என்று கேட்கிறார். ஆமா, சில உணவு கட்டுப்பாடு முறைகளை எல்லாம் சொன்னார்கள் என்று அவர் சொல்லுகிறார். அவர் கேட்கிறார், உங்களுக்கும் என்னுடைய வயது ஆகிறதே, நீங்களும் உங்களுக்கு இருதயத்தை கொஞ்சம் பரிசோதித்து வைத்துக் கொள்வது நல்லது, எப்போ யாருக்கு என்ன என்று தெரியாது பாருங்க. அப்ப இவர் சொல்லாரு, அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. நான் என்ன யாருடைய குடியை கெடுத்தேனா, நான் யாருக்காவது அநியாயம் செய்திருக்கிறேனா, நான் யாருடைய உள்ளத்தையாவது வேதனைப்படுத்தி இருக்கிறேனா, யாருக்காவது கஷ்டத்தை கொடுத்திருக்கேனா, எனக்கெல்லாம் இருதய வியாதி வராது. இவர் போனது எதுக்காக? நண்பர் இருதய வியாதியினால பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற்று ஓய்வில் இருக்கிறார். அவருக்கு கொடுக்கிற ஆறுதல் என்ன? எனக்கு இந்த நோய் வராது, ஏன்னா நான் ரொம்ப நல்லவன் உத்தமன். அப்படின்னா உனக்கு வந்ததுக்கு காரணம் அவர் உண்மையாகவே இவர் வந்ததை விடவும் வராம இருந்திருந்தா நான் கொஞ்சம் கூட சமாதானமாக இருந்திருப்பேன் என்று சொல்லி இருப்பான். இன்றைக்கு அநேகர் விசுவாசிகள் என்ற போர்வையில கூட ஆறுதல் சொல்ல போகிறேன் என்ற பாசாங்கல போய் நிறைய வேதனைப்படுகிறவங்களை வேதனைப்படுத்தி விட்டு வருகிறார்கள். காயப்பட்டு கிடக்கிறவர்களை குத்தி காயப்படுத்தி விட்டு வருகிறார்கள். ஆறுதல் கொடுப்பதற்கு பதிலாக வேதனைகளை அதிகப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இதுதான் பரிதாப நிலைமை. மனிதர்கள் பெரும்பாலும் கொடுக்கிற ஆறுதல் இப்படித்தான் இருக்கிறது. 2வது ஒரு ஆறுதல் வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 119 50வது வசனம். சங்கீத புஸ்தகம் 150வது சங்கீதம் 119வது சங்கீதம் 50வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆறுதல், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அவருடைய வசனத்தின் மூலம் ஆறுதல் படுத்துகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, நான் சிறுமைப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில், நான் மற்றவர்களுக்கு முன்னால் சிறுமையாயிருந்த நேரத்தில் உம்முடைய வசனம் என்னை ஆறுதல் படுத்தினது. மரண அனுபவங்களுக்குள் கிடந்திருந்த எனக்கு உம்முடைய வசனம் உயிர்ப்பை தந்தது. தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலம் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய சாக்கிரமம் நம்மை தேற்றுவதற்கு வல்லதா இருக்கிறது. ஆண்டவர் தம் பிள்ளைகளை தம்முடைய வார்த்தையை அனுப்பி தேற்றுகிறார். ஏற்ற சமயத்திலே தேவன் கொடுக்கிற அவருடைய வார்த்தை உடைந்து நொறுங்கி இருக்கிற அவருடைய பிள்ளைகளை, ஊழியக்காரர்களை
தேற்றக்கூடியதாக இருக்கிறது, ஆறுதல் படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய சோர்வை மாற்றி உற்சாகப்படுத்தி புதிய லட்சியத்திலே வாழும்படி செய்கிறது. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே எலியா என்ற தேவ மனுஷன் சோர்வுல முடங்கி போய் கிடக்கிறான். ஒரு சூர செடிக்கு கீழே போய் படுத்து கொண்டு, போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும், நான் சாக விரும்புகிறேன், என்னுடைய முன்னோர்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி தன் பிதாக்களை விடவும் தான் ரொம்ப மோசமானவன் ஆகிவிட்டேன் என்று சொல்லி அங்கலாய்க்கிறான். அதிருப்தியில இருக்கிறான், விரக்தியில இருக்கிறான். தேவதூதன் வந்து அவனுக்கு தழலிலே சுடப்பட்ட அடையும் பாத்திரத்தில் தண்ணீரையும் கொடுத்து, நீ எழுந்து புசி என்று சொன்னா. இவன் எழுந்து புசித்தான். திரும்பவும் புசிக்க சொன்னான், புசித்தான். சொன்னா, நீ எழுந்திருந்து போஜனம் பண்ண, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஒரே வசனம் தான், ஒரே வார்த்தை தான். அவன் போஜனத்தின் பலத்தினால, அந்த வசனத்தின் வல்லமையினால எழுந்து நடந்தான். 40 நாள் இரவும் பகலும் ஓய்வின்றி நடந்து தேவ பர்வதமாகிய ஒரே பர்வதம் மட்டும் வந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறான். சில வேளைகளிலே தேவ பிள்ளைகள் உடைந்து நொறுங்கி எழும்பவே முடியாதபடி சோர்ந்திருக்கும் போது ஒரே ஒரு வசனத்தின் மூலமாக தேவன் அவர்களை உற்சாகப்படுத்தி எழுப்பி விட்டுருவாரு. அந்த ஒரே ஒரு வசனம், தகுந்த நேரத்தில் சொல்லப்படுகிற தேவனுடைய ஒரே ஒரு வார்த்தை அநேகருடைய உள்ளங்களை தாங்கி இருக்கிறது, தேற்றி இருக்கிறது, ஆறுதல் படுத்தி இருக்கிறது, உற்சாகப்படுத்தி இருக்கிறது, சோர்வை மாற்றி இருக்கிறது. அதுக்கு நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். 3வது ஒரு காரியம் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு நேரடியாகவே ஆறுதல் சொல்லுகிறார். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் தமது ஜனத்துக்கு ஆறுதல் செய்கிறார். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது, எருசலேமின் பாழான ஸ்தலங்களே முழங்கி ஏகமாய் கம்பீரித்து பாடுங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். கர்த்தருடைய ஜனங்கள், எங்களை தாங்குவதற்கு ஆள் இல்லையே, மனிதர்கள் எல்லாரும் எங்களுக்கு எதிரிகள் ஆகிவிட்டார்களே, நாங்கள் யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்று தெரியாமல் இருக்கிறோமே என்று கலங்கி இருக்கிற நேரத்தில் கர்த்தரே நேரடியாக வந்து அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறார், அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டுக் கொள்கிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் இன்னொரு ஆறுதலை பற்றி சொல்லப்படுகிறது. யூதேயா, சமாரியா, கலிலியா நாடுகளில் உள்ள சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடும் பரிசுத்தாவியின் ஆறுதலிலே நடந்து பெருகின என்று அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்கிறது. சபைகளுக்கு சில வேளைகளிலே ஆறுதல் தேவை. சில திருச்சபைகள் பாழ்படுத்தப்பட்டதாக, சில திருச்சபைகள் பயங்கரமான நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்களுக்கு உள்ளாகி நொறுக்கப்பட்ட நிலையில் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு அபரிவிதமான ஆறுதலை விசுவாசிகளுக்கு கொடுத்து திருச்சபை சிதறி போகாமல், விசுவாசத்திலே பின்னிட்டு போகாமல் பாதுகாக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு ஆறுதலை கொண்டு வருகிறார். பரிசுத்த ஆவியானவரின் ஆறுதலை திருச்சபைகள் பெற வேண்டும். அப்படி பெறும்போது திருச்சபைகள்
சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடும் பரிசுத்த ஆவியினாலே ஆறுதல் பெற்று பெருகும், வளரும். அநேக திருச்சபைகள் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து ஊழியம் செய்யாமல் பரிசுத்த ஆவியானவரின் ஆறுதலை பெறுவதற்கு பதிலாக உலக பிரகாரமான அமைப்புகளாகவே தங்களை நிலைநிறுத்த பார்க்கிறது. கர்த்தருடைய பலத்தை சார்ந்து ஊழியம் செய்யாமல் கர்த்தருடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றுவதற்கு பதிலாக மனித எண்ணங்களையும் உலக பிரகாரமான ஆடம்பரங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் செய்ய நினைக்கிறார்கள். அதனால் தோற்று போகிறார்கள். திருச்சபைகள் பரிசுத்த ஆவியின் பலத்தையும் ஆறுதலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காய் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். தேவ சமூகத்திலே தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். 5வது சொல்லுகிறது, பிலிப்பியர் 2 அதிகாரம் 1 வசனம், கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பிலே யாதொரு தேறுதலும் உண்டாயிருந்தால் என்று பவுல் குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவினுடைய அன்பு நமக்குள்ளே வரும்போது தனி நபர்களுக்குள்ளே ஆறுதல் உண்டாகும், குடும்பங்களுக்குள்ளே ஆறுதல் உண்டாகும், திருச்சபைகளுக்குள்ளே விசுவாசிகளுக்குள்ளே ஒரு ஆறுதலும் தேறுதலும் உண்டாகும். கிறிஸ்துவின் அன்பு காயங்களை ஆற்றுகின்றது, பகையை மூடி போடுகிறது. கிறிஸ்துவின் அன்பு பகை நிறைந்த இடத்திலே, இடர் நிறைந்த இடத்திலே ஆறுதலையும் தேறுதலையும் கொண்டு வருகிறது. பிலிப்பியர் 3 அதிகாரம் 7 வசனத்தில் பவுல் சொல்லுகிறாரே, பிலிப்பி திருச்சபை விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசத்தினால உங்களை குறித்து ஆறுதல் அடைத்தோம். கர்த்தருடைய நாமத்தில் விசுவாசம் வைக்கிற தேவ பிள்ளைகள், ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை குறித்து ஆறுதல் அடைகிறான். அவனுக்கு என்ன ஆறுதல் இருக்கிறது? கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் பார்த்து கொள்வார். எவ்வளவோ நெருக்கடிகள் இருந்தாலும் கர்த்தரை நம்பி ஒப்பு கொடுத்ததை கர்த்தர் ஒரு காலம் விட்டுவிட மாட்டார். அவர் ஆறுதல் படுத்துவார், அவர் ஆறுதல் படுத்தி நடத்துவார் என்ற நம்பிக்கை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது. கடைசியாக வேதம் சொல்லுகிறதே, வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரம் 17 வசனம், தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஏசாயா 66:13 சொல்லுகிறார், ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிரந்தரமான ஒரு தேறுதல் இருக்கிறது, ஆறுதல் கிடைக்க போகிறது. அது எங்கே என்றால் இந்த உலகத்தில் அல்ல, பரம எருசலேமிலே அது கிடைக்குமா? அங்கே என்ன நடக்கும்? ஆண்டவர் நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் யாவையும் நீக்கி போடுவார். நம்முடைய கவலைகளுக்கு எவைகள் காரணமாயிருக்கிறதோ, பாடு, வியாதி, மரணம், இப்படி நமக்கு கவலைகளையும் வேதனைகளையும் இன்னல்களையும் இடர்பாடுகளையும் தந்து கொண்டிருக்கின்றவைகள் அனைத்தையும் ஆண்டவர் பரலோகத்திலே அகற்றி போட்டு நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் யாவையும் துடைத்து போடுவார். நமக்கு நித்திய ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவர் இயேசுவினாலே மீட்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அவர் பரம எருசலேமிலே வைத்து தருவார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்துகின்ற தேவன். இந்த மாலை பொழுதுல, இந்த பெருந்தொற்று காலத்தில் உங்களில் அநேகம் பேர் ஆறுதல் அடைய மனமற்றவர்களாய் இருந்து கொண்டிருக்கலாம், தேறுதலுக்காக ஏங்குகின்றவர்களாய் இருக்கலாம். வேலை இழப்புகள், குடும்பத்திலே உற்ற உறவுகளை இழந்ததினால் ஏற்பட்டிருக்கின்ற சோகம், வேதனை, கண்ணீரின் அனுபவங்கள், யார் எங்களை ஆறுதல் படுத்துவார்கள்? எதை சொல்லி எங்களுக்கு தேறுதலை தருவார்கள் என்று நீங்கள் கலங்கி கண்ணீரின் சாகரத்தில் நிற்கலாம்.
வேதம் சொல்லுகிறது, ஒரு தாய் தேற்றுவதை போல நம்முடைய ஆண்டவர் நம்மை தேற்ற சித்தமாக இருக்கிறார். உங்களை தேற்ற சித்தமாக இருக்கிறார். அவர் நேரடியாகவே அவருடைய வசனத்தை தந்து தேற்றுவா, ஊழியக்காரர்களை தந்து தேற்றுவா, அவருடைய பரிசுத்த ஆவியை தந்து தேற்றுவா, இயேசு கிறிஸ்துவின் அன்பை நம்முடைய உள்ளத்தில் தந்து தேற்றுவா, அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நம்மை பலப்படுத்தி தேற்றுவா. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை பரம எருசலேமிலே கொண்டு போய் நம்முடைய கண்ணீர் எல்லாவற்றையும் துடைத்து நம்மை ஆற்றுப்படுத்துவா, நம்மை தேறுதல் அடைய செய்வா. இந்த நம்பிக்கையில் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்வான். 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தில் பவுலப்போஸ்தலன் நித்திரை அடைந்தவர்களை குறித்து பேசும்போது அதை சொல்கிறார். இந்த வார்த்தைகளினால நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து வருவா, மறுபடியும் 2வது வருவா. அவர் நம்மையெல்லாம் சேர்த்து கொள்வார். மரித்தோர்கள் எக்கால சத்தம் கேட்கும்போது உயிரோடு எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாம் அவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. நாம் எல்லாரும் ஆண்டவரோடு கூட மேகங்கள் மேல் எடுத்து கொள்ளப்பட்டு அவரோடு கூட எப்போதும் இருப்போம். நமக்கு மரணம் இல்லை. நம்மை கவலைப்படுத்தின வேதனைகள், நமக்கு கண்ணீரை கொண்டு வந்த அனுபவங்கள் இனிமேல் கிடையாது. இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்து கொண்ட பிறகு நம்முடைய கண்ணீரையாவும் துடைக்கப்படும். நம்முடைய கவலைகள் எல்லாம் மறைந்து போகும். நாம் ஆறுதல் அடைவோம், தேறுதல் அடைவோம். இந்த வார்த்தைகளினால நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு மாலையில் எனக்கு அன்பானவர்களே, இந்த தேறுதலை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் திருவசனத்தை கொண்டு திரு சாக்கிரமத்தின் பலத்தினால் உங்களை பலப்படுத்தி ஆறுதல் படுத்தி தேறுதல் படுத்தி காப்பாராக. எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். 631வது பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் என்ற பாடல். காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். வேறை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள்
காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜெபிப்பா. நல்ல தகப்பனே, நீ தந்த நம்பிக்கையின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்னேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் என்று திட்டமும் தெளிவுமாக சொன்னீரையா. இன்றைக்கு இந்த மாலையில் எங்களோடு கூட உலகம் முழுவதிலுமிருந்து இணைந்த எல்லா மக்களுக்கும் இந்த வார்த்தைகள் ஆறுதலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எவ்வளோ பேர் இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் எவ்வளவோ கஷ்டங்கள் நெருக்கங்களின் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் நிமித்தமாக, உமக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதன் நிமித்தமாக, ஆண்டவருடைய வசனத்துக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வதன் நிமித்தமாக எவ்வளவு பேர் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். துன்பங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் தொழில் செய்கிற இடத்திலே மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டு வருகிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை இந்த வசனத்தின் மூலம் நீ ஆறுதல் படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தை கொண்டு தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும் ஐயா. கர்த்தாவே, நீர் எங்களை திக்கற்றவர்களாய் விடுவதில்லை, ஆறுதல் படுத்தி எங்களை தேற்றுகிற ஒரு தெய்வமாக இருக்கிறீரையா. இந்த நாளிலும் கொரோனா பெருந்தொற்று மற்றும் சரீர பலவீனத்தினால மருத்துவமனையில வீடுகளிலே தங்கி சிகிச்சை வருகிற உங்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார். அவளை சுகப்படுத்தும், பலப்படுத்தும். தகப்பனே, இந்த ராத்திரி வேளையில பலவிதமான கவலைகளோடும் கண்ணீரோடும் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆற்றுப்படுத்தும், தைரியப்படுத்தும். உலகம் முழுவதும் உள்ள எல்லா மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறேன். ஆண்டவரை, வேலைக்காக படிப்புக்காக வெளிநாடுகளிலே போய் தங்கி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. பெரிய தொழில் நிறுவனங்களிலே பணியாற்றி இந்த லாக்டவுன் பீரியடில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக வேலை இழப்புக்குள்ளாகி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளாம் விரைவில் வேலையில் சேர்ந்து தங்களுடைய வருமானங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தார். படித்து முடித்த பல பிள்ளைகள் தங்களுக்கு வேலை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு இருந்தவர்கள் ஆண்டவர் இந்த பெருந்தொற்றின் காரணமாக வேலை பெற்றுக்கொள்ள முடியாமல் தடைபட்டிருப்பதை அறிகிறேன் சாமி. உம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றித்தார். நல்ல தகப்பனே, ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும். திருச்சபைகளை கண்ணோக்கும், திருச்சபை நிர்வாகங்களை, திருச்சபை பொறுப்பாளர்களை, திருச்சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறான்.
இந்த காலத்தில் தெய்வ வசனத்தின் மூலமா உம்முடைய ஆறுதலையும் நடத்துதலையும் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. தொழில் செய்கிற இடங்களில் கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் உற்சாகத்தையும் தைரியத்தையும் நம்பிக்கையும் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த இரவிலும் நீர் எங்களோடு கூட இரும் ஐயா. வாலிப பிள்ளைகளை கண்ணோக்கம், இள மகளிர்களை கண்ணோக்கம், இந்த வாலிப பருவத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு வளமான நம்பிக்கை நிறைந்த எதிர்காலத்தை என் ஆண்டவர் வழி காட்டும்படி செபிக்கிறேன். உம்முடைய ஊழியத்தை கஷ்டத்தின் மத்தியிலே செய்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறான். கர்த்தாவே, பரம எருசலேமில் நீர் எங்களை எல்லாம் தேற்றுவதாக வாக்களித்தீர் சாமி. அந்த நம்பிக்கையில நாங்கள் உலகத்திலே உமக்கென்று வாழ கர்த்தர் எங்களை பலப்படுத்தும். இந்த இரவிலும் எங்களோடு குடையிறோம். நல்ல நித்திரியை தாரும். சுகமாக நாங்கள் படுத்து தூங்கி உம்மை சித்தமானால் நாளை காலையை உம்முடைய நாமத்திலே கண்டு உம்மை மைமைப்படுத்த கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, இந்த ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையகளே, ஆமீன். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கடவுளுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோடு இந்த இரவுக்குள்ளே கடந்து செல்வா. நிச்சயமாய் இந்த ஆராதனை உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தினமும் காலை 7 மணிக்கு முகநூலில் நாம் எல்லோரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். நாம் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நம்மோடு இருக்கிற இம்மானுவேலாகிய ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அவருக்கு ஒப்பு கொடுப்பான். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பாராக. ஆமென். தேங்க்யூ.